கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடன் ஸ்வீடன் நாட்டு அறிஞர் கருத்து பரிமாற்றம். தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வந்த ஸ்வீடன் நாட்டு அறிஞர் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்து பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். 1990 முதல் 1994 வரை திருப்பத்தூர் ஸ்வீடிஷ் மிஷன் வழியிலிருந்தோர் பள்ளியின் தாளராக பணிபுரிந்த லெனார்ட் தனது சுற்றுப்பயணத்தின் போது இந்த பகுதியில் வாழும் தன் நண்பர்களை பார்த்து செல்வதற்காக வந்தபோது இவரது நண்பரும் கிறிஸ்துராஜா பள்ளியின் முன்னாள் மாணவருமாகிய லுத்தர் ஜேக்கப் இவரை தான் பயின்ற கிறிஸ்துராஜா பள்ளிக்கு மாணவர் சந்திப்புக்காக அழைத்து வந்தார். கிறிஸ்துராஜா பள்ளி மாணவர்களை பார்த்து பெரிதும் மகிழ்ச்சியடைந்த லெனார்ட் மாணவர்களிடம் கலந்துரையாடி தானும் மகிழ்ந்து மாணவர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்தார். மாணவர்கள் கல்வி, அறிவியல், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், பண்பாடு போன்ற பல துறைகளை பற்றி லெனார்ட்டிடம் உற்சாகத்துடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் தன் மனம் கவர்ந்த சிறப்பு பற்றி இவர் குறிப்பிட்டது மாணவர்களை பெருமிதப்பட வைத்தது. பல இனம், மதம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டுப்பற்றுடன் இந்தியாவை வளமும் வலிமையும் மிக்க நாடாக உருவாக்கி உலக அரங்கில் முன்னணி நாடாக உருவாக்கி இருப்பது பாராட்டுக்குரியது என்று லெனார்ட் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் சவாலாக இருப்பது புதிய தொழில்நுட்பங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தவறிவிடும் இளைய தலைமுறை என்று குறிப்பிட்ட லெனார்ட், இன்றைய தலைமுறை மாணவர்கள் அலைபேசியினை தவறாக பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு என்ற தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இந்திய நாட்டு பண்பாட்டையும் ஞானிகளின் ஞானத்தையும் தங்கள் கவசமாகவும் நவீன தொழில்நுட்பத்தை ஆயுதமாகவும் பயன்படுத்தினால் அப்துல் கலாம் கனவு கண்டது போல இந்தியா உலகை வழிநடத்தும் நாடாக திகழ முடியும் என்று கூறினார். 4 வருடங்கள் இந்தியாவில் தங்கியிருந்த லெனார்ட் அவர்களின் இந்திய நாட்டின் மேன்மையான கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் ஞானம் பற்றிய புரிதல் மாணவர்களை பெருமிதம் கொள்ளச் செய்தது. மாணவர் கலந்துரையாடலின் போது மாணவர்கள் ஈடுபாட்டுடன் கலந்துரையாடியதால் மகிழ்ச்சியடைந்த லெனார்ட் அடுத்த முறை இந்தியாவிற்கு வரும்போது கிறிஸ்துராஜா பள்ளிக்கு மீண்டும் வந்து மாணவர்களை சந்திப்பதாக கூறி விடைபெற்றார். கிறிஸ்துராஜா பள்ளி மாணவர்களுக்கு புதுமையும் இனிமையும் மிக்க அயல்நாட்டு அறிஞருடன் கலந்துரையாடலாக இது அமைந்தது.